ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டிலைட்டில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பேட்ச் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 2021 2026 பேட்ச் வரையும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிலைட்டில் வந்துட்டு ஸோ என்ன ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ்க்கு இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி ஸ்கில் செட் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கம்பெனி சைட்லேருந்து, ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே, உங்களுக்கு வந்து 1-to-1 மென்டர்ஷிப் வேணாலுமே நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 மென்டர்ஷிப்பில் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து உங்களோட டேரக்ட் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த சேனலும் சரி இந்த வீடியோவும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கு வந்து டிலைட்டில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷன். தென் இந்த ஜாப் வந்து எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 20. ஸோ இன்றைக்கி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஃபாஸ்ட் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டீட்டெயில்ஸ் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Deloitte is hiring for the role of full stack developer அப்படின்னு சொல்லிட்டு. தென் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கேண்டிடேட்ஸ் வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ரியூசபிள் டெஸ்டபிள் அண்ட் எஃபிஷியன்ட் கோட், டிசைனிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் லோ லேட்டன்சி high availability and performance applications, implementing security app development, data protection best practices, developing applications using React.js and Node.js and fast API frameworks, building applications on the cloud platforms like AWS, Azure or GCP, writing unit test cases, using just Mocha and PyTest frameworks, working on agile methodology, demonstrating eagerness to learn and grow continuously அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ரியூசபிள் கோடாக இருக்கட்டும் இல்லை டெஸ்டபிள் கோடாக இருக்கட்டும் அதை வந்து எஃபிஷியண்ட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அவைலபிலிட்டி ஏற்ற பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து டேட்டா சைட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி சைட்லேயும் இருக்கட்டும் இல்லை டேட்டா ப்ரொடெக்ஷன் சைடில் இருக்கட்டும், அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸோ உங்களுக்கு என்ன டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ React.js இருக்கட்டும், Node.js இருக்கட்டும், ஃபாஸ்ட் API ஃப்ரேம்ஒர்க்ஸ், இந்த ஃப்ரேம்ஒர்க்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் லெவலாக இருக்கட்டும் இல்லை ப்ராஜெக்ட் லெவலாக இருக்கட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் AWS பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு AWS அண்ட் Azure, GCP, Google, AWSலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டெஸ்டிங்கில் வந்துட்டானா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் கேசஸ் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எதை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டாக இருக்கட்டும், மோச்சாவாக இருக்கட்டும், PyTest இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம்ஒர்க்ஸில் யூஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் கேசஸ் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அஜைல் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 ஃபங்க்ஷன்ஸ்க்கு கீழே உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், க்ரோ பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்க கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஸோ ஃப்ரெஷர்லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்துட்டு. தென் BE BTech வந்து அண்டர் கிராஜுவேட் ஆர் MTech இஸ் ரெலவென்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் UG பார்த்தீங்கன்னா BE BTech, பியில் வந்து எந்த ஸ்ட்ரீம்ஸாக இருக்கலாம், BTechல வந்து எந்த ஸ்ட்ரீம்ஸாக வேணா இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் UG ஓகே. தென் PG பார்த்தீங்கன்னா MTech அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரிலவென்ட் ஃபீல்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சவுண்ட் நாலேஜ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கரிதம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கரிதம்ஸில் ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பைத்தான், JavaScript, TypeScript அண்ட் SQL அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், JavaScript தெரிஞ்சிருக்கணும், TypeScript தெரிஞ்சிருக்கணும் அண்ட் SQL தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரொஃபிஷியன்சி இன் JavaScript, DLX, ES6 அண்ட் TypeScript அப்படின்னு சொல்லியிருக்காங்க. JavaScriptலேயே ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா DLX, ES6 அப்படின்னு சொல்லிட்டு TypeScript கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் வித் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் RDBMS ஆர் NoSQL டேட்டாபேஸ். தென் பேக் அண்ட் டேட்டாபேஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வித் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்ட்ஸ் RDBMS, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் NoSQL பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நோ ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே. தென் ஒர்க் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸோ 5 days ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி பற்றி இதில் பெருசாக மென்ஷன் பண்ணல. ஜாப் டைப்பும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் டைமாக தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ
அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ் வந்தால் கண்டிப்பாக அவங்க இந்த ஜாப் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இங்கே அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெஷராக இருக்க பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஐ மீன் 2021 2026 வரைக்கும் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. தென் ரெஸ்யூம்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.